அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாயில வச்சோனே கரைஞ்சு போகக்கூடிய இந்த பனானா அல்வா. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 3 பழுத்த வாழைப்பழம் எடுத்து வச்சுட்டு, இது குட்டி குட்டியா கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல போட்டு ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு தனியா வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மண் பாத்திரத்த அடுப்புல வச்சு அதில 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு 15 கிஸ்மிஸ், 15 முந்திரி போட்டு வறுத்து தனியா வச்சுக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட நெய் சேர்த்துட்டு, நம்ம அரைச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த பனானா பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்து, தண்ணி வந்து நல்லா வத்தி சுருண்டு வர அளவுக்கு இத நல்லா கிளறி விடுங்க. இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு கூட நான் நெய் சேர்த்துக்கிறேன். மொத்தம் 10 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு கூட நெய் சேர்த்து நல்லா சுருண்டு வந்தோடனே நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய கிஸ்மிஸ், முந்திரியும் சேர்த்து இறக்குனீங்கன்னா சூப்பரான பனானா அல்வா ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.